இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மத சுதந்திரம் தொடர்பாக சர்வதேச அளவில் உள்ள கள நிலவரம் குறித்து அறிக்கையை அமெரிக்க அரசின் USCIRF எனப்படும் சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் வழக்கம்போல் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டங்கள், வெறுக்கத்தக்க பேச்சு, சிறுபான்மை மத சமூகங்களை சேர்ந்தவர்களின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும் நிகழ்வுகள் போன்றவை அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் மத சுதந்திரத்தை பாதுகாக்க தீவிரம் காட்டுகின்றனர். இந்தியாவில் 10 மாநிலங்களில் மதமாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சில மாநிலங்களில் திருமண நோக்கத்திற்காக கட்டாய மதமாற்றங்களுக்கு எதிராக அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு மதத்திற்கும் தனிநபர் சட்டங்கள் அமைப்பதற்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகின்றார். இந்த முயற்சியை இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பழங்குடியின தலைவர்கள் மற்றும் சில மாநில அரசு அதிகாரிகள் எதிர்த்தனர். இது நாட்டை இந்து தேசமாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதி என்ற அடிப்படையில் இந்தியாவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது என்று அந்த அறிக்கை மூலம் வழக்கம் போல இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் வேலையை அமெரிக்கா செய்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிக்கை இந்தியா உடனடியாக நிராகரித்தது. தவறான தகவல் மற்றும் தவறான புரிதலின் அடிப்படையில் அந்த அறிக்கை உள்ளதாக விமர்சனம் செய்துள்ளது. சில அமெரிக்க அதிகாரிகளின் பாரபட்சமான கருத்து இந்த அறிக்கையின் நம்பகத்தன்மையை குறைக்கும் என்று இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது.